ஓகே வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளெண்டர் வந்து நான் வந்து இன்ஸ்டால் எப்படி பண்றது? அந்த உள்ள எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ரீவியஸா வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டிருந்தேன். அதில நான் சொல்லியிருந்தேன். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம பிளெண்டர் பத்தின வீடியோ போடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம பிளெண்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நான் ஆல்ரெடி வந்து பிளெண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரௌசர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில போய்க்கோங்க. அதில வந்து பிளெண்டர் விண்டோஸ் 11 சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ, ஓகே. பிளெண்டர் விண்டோஸ் 11 போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா வர லிங்க் டவுன்லோட் பிளெண்டர் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பிளெண்டர் டவுன்லோட் பிளெண்டர்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் நெறைய பேருக்கு வந்து இந்த வெர்ஷன் வந்து சப்போர்ட் ஆகாது. நீங்க வந்து ப்ராப்பரா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபார்மேட் இருக்கு. ஜிப் ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. அண்ட் டைரக்ட்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து நெறைய ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ, அந்த ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம வந்து என்னோட பிளெண்டர் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்த அந்த பிளெண்டர் வந்து நான் இப்ப ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து எல்லா ப்ராப்பரா வந்து நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் பிளெண்டர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படிதான் வரும். இதெல்லாம் வந்து நான் இங்க ரீசென்ட் ஃபைல்ஸ்ன்னு சொன்னதெல்லாம் நான் இங்க இருக்கிறதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் மத்த ஃபைல்ஸ்லாம் பிளெண்டர் கேரக்டர்ஸ்லாம் வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கேன். அதனால வந்து எனக்கு காட்டுது. நீங்களுமே வந்து ஒண்ணு மேக் பண்ணி ஒரு ஃபைல சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து காட்டும். வேணா இத வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளெண்டர்ல பார்த்தீங்கன்னா, 2டி அனிமேஷனா இருக்கட்டும், இல்ல விஎஃப்எக்ஸ் அப்புறம் வீடியோ எடிட்டிங் அந்த மாரி நெறைய விஷயம் வந்து நம்ம இந்த பிளெண்டர்ல பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 3டி மூவிஸ்லாம் இருக்குல்ல. அந்த 3டி மூவிஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளெண்டர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு பிளெண்டர் மாரி. மாயான்னு சொல்ட்டு. அதுவும் சேம் இதே மாரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். நாம இன்னைக்கு வந்து பிளெண்டர் தான் பார்க்க போறோம். ஓகே. இது நான் எதுவுமே நான் சூஸ் பண்ணல. அண்ட் இந்த 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 பேனருக்கு வந்து நான் அவுட் சைட்ல வந்து ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு ஏரியா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல இந்த ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் இது கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கொயர்ல வந்து இதான் வந்து 3டி மாடல். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் வந்து 3டி மாடல். டிஃபால்ட்டா வந்து நீங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்கொயர்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இங்கே இங்கே இருக்குல்ல. எக்ஸ் ஆக்சிஸ் குடுத்தோம்னா, அதுக்கு தகுந்த மாரி சேஞ்ச் ஆயிரும். ஒய் மைனஸ், எக்ஸ் மைனஸ் அந்த மாரி உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க டிஃபால்ட்டா நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல. நீங்க மவுஸ்ல வந்து சென்டருக்கு அந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்குல்ல. அத நீங்க ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி இப்டி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்க. நீங்க இதுல தான் போய் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. நீங்க இப்டி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு இந்த ஃபைல வந்து நம்ம சேவ் பண்றோம். கண்ட்ரோல் எஸ் குடுத்து இந்த ஃபைல் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, எங்க வந்து நான் அந்த ஃபைல வந்து லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. இங்க நான் டிஃபால்ட்டா வந்து நான் இங்க சி டிரைவ்ல XAMPப்ல சேவ் பண்ணணும். ஓகேங்களா? XAMPப்ல சேவ் பண்றேன். அதனால வந்து இந்த பாத் வந்து எனக்கு காட்டுது. நானுமே வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் என்ன நேம்ல சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. இது வந்து அன்டைட்டில்டு இருக்கு. டிஃபால்ட் வேல்யூல இருக்கு. நான் போய் இங்க டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் குடுத்துக்கிறேன். டாட் பிளெண்டர். டாட் பிளெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ்டென்ஷன். அப்பதான் வந்து இந்த ஃபைல் பிளெண்டர் ஃபைல்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். எல்லா அதாவது நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜ்லயே உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து இருக்கு. நீங்க அந்த வீடியோ சர்ச் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. அந்த புரோகிராம் லாங்குவேஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் உருவாக்குறோம்னா, அந்த ஃபைல் டாட் வச்சு ஒரு எக்ஸ்டென்ஷன் வைக்கணும். அப்பதான் இந்த ஃபைல்ன்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாரி தான் வந்து பிளெண்டர்லயும் வந்து ஒரு ஃபைல் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ண ஃபைல்ஸ். இங்க மேல காட்டுறது வெப்பன், ஆ ஸ்னோ ஹில் அது எல்லாமே வந்து நான் மேக் பண்ற ஃபைல். அதனால உங்களுக்கு அப்படி காட்டுது. இதே மாரி வந்து நான் டெமோ டாட் பிளெண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நான் வந்து சேவ் குடுத்துக்கிறேன். ஓகே. இத வந்து நான் நியூ டாக்குமெண்ட் சொல்லிட்டு அதில நான் சேவ் குடுக்குறேன். ஓகே. இங்க டிஃபால்ட்டா எனக்கு சேவ் ஆயிரும். அண்ட் அந்த லொகேஷன்ல போய் நான் அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த லொகேஷன் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெமோன்னு சொல்லிட்டு நான் குடுத்த அந்த நேம்ல வந்து ஒரு பிளெண்டர் ஐகான்ல வந்து எனக்கு இமேஜ் ஒண்ணு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து எனக்கு காட்டியிருக்கு. ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா உருவாயிருச்சு. அண்ட் இதையுமே வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா, டைரக்ட்டா இந்த பிளெண்டருக்குள்ள தான் போகும். நீங்க இப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் ஒன்ஸ் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அந்த டபுள் கிளிக் பண்ணியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ இதில என்னென்ன என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா, இப்ப டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மோட்ல இருக்கு. அதாவது நீங்க வந்து மொத்தமா நீங்க இப்ப எல்லா டிசைனும் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அந்த டிசைன வந்து நீங்க மொத்தமா செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்ட அப்படியே செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் மோட்ல இருந்துச்சுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க அப்படியே வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு, நீங்க உங்களோட மவுஸோட லெஃப்ட் இத வந்து நீங்க இது மூவ் பண்ணீங்கன்னா, ஸோ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அண்ட் அதுவே வந்து நீங்க கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து மவுஸ வந்து மூவ் பண்ணீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு படுற மாரி மூவ் பண்ணீங்கன்னா, அது அந்த செலக்ட் ஆன இது பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அண்ட் நீங்க போக போக நல்லா கத்துப்பீங்க. அது நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து நல்லாருக்கும். ஸோ ஏன்னா வந்து இப்ப நெறைய இது கேம்ஸு அதெல்லாம் வந்து அதுக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பிளெண்டர்ல தான் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மோட்லருந்து நான் வந்து இத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அத கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ எடிட் மோடுக்கு நான் போனவுனே பார்த்தீங்கன்னா, அண்ட் ஒவ்வொரு எட்ஜஸுமே வந்து எனக்கு காட்டுது. ஸோ ஒவ்வொரு எட்ஜுமே வந்து எனக்கு எட்ஜஸ்ல வந்து டார்க்கா காட்டுது. ஏன்னா வந்து நான் வந்து எட்ஜஸ் மட்டும் தான் செலக்ட் பண்றேன். ஸோ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, எட்ஜஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. எனக்கு இந்த எட்ஜ் வேணும் செலக்ட் ஆகும்னா, இந்த எட்ஜ் கிட்ட நீங்க கொண்டு போய் நீங்க ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, இத ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த எட்ஜ் வந்து செலக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ செலக்ட் ஆயிருச்சு. அண்ட் இங்க இருக்கிறது இந்த கர்சர் இந்த மூவ் சிம்பல் இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணி, இது கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லைனாட்ட காட்டும். 3 லைன். ஸோ ஒண்ணு ப்ளூ, ரெட் அண்ட் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இசட், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஏரியா வந்து ஒரு எட்ஜ வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த கிரீன வந்து இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, அதுக்கட்ட இந்த கன் அந்த பாயிண்டர் இருக்குல்ல, ஸோ அத அப்படியே கொண்டு போய் வச்சு, அண்ட் நான் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் செலக்ட் பண்ண எட்ஜ் மட்டும் எனக்கு வந்து மூவ் ஆகுது. ஓகே. எனக்கு இப்போ வந்து இந்த எட்ஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல போகணும்னா, நான் வந்து இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்படி போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து 3டி ஆப்ஜெக்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொட்டேட் சிம்பல்ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு போய்க்கிறேன். ஸோ இங்க ரொட்டேட் மோட் இருக்குல்ல. ஸோ இந்த ரொட்டேட்ட வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ நான் இப்ப இப்படி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியுற மாரி ஓகேங்களா? இப்படி வச்சுக்கிறேன். நேரா கர்சர கொண்டு போய் அந்த கிரீன் லைனாட்டு இருக்குல்ல. ஸோ அங்க கொண்டு போய் நான் வச்ச உடனே கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. அண்ட் இப்ப நான் அத அப்படியே கொஞ்சம் மூவ் பண்றேன். எனக்கு ரொட்டேட் ஆகுது. ஓகே. என்னோட பாக்ஸ் வந்து இப்ப இப்படி ஆயிடுச்சு. ரொட்டேட் ஆயிடுச்சு. அண்ட் மறுபடியும் வந்து அந்த ரெட் கலர்ல இருக்கிறத வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்றேன். அண்ட் பார்த்தோன்னா என்னோட பாக்ஸ் வந்து ரொட்டேட் ஆன மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத நம்ம கிளிக் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்ஜெக்ட்ட. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணி இத நான் இழுக்கிறேன். ஸோ அத வந்து பெருசாகுது. ஸ்கேலிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இத நான் டிஃபால்ட்டா இருந்த மாரி நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே. ஸோ டிஃபால்ட்டா கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மறுபடியும் நான் அத கிளிக் பண்றேன். ஷிஃப்ட் அமுக்கிட்டு லெஃப்ட் கிளிக் ஒண்ணு பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு செலக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த லைன வந்து நான் இது பண்றேன். ஸோ ப்ளூ கலர் அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல போகும். சாரி இசட் ஆக்சிஸ்ல போகும். ஸோ அதாவது ஸ்ட்ரெய்ட் லைன்ல வந்து நம்ம கர்சர் அந்த பிரஸ் பண்ணி இழுக்கும்போது, எனக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து பெருசாயிட்டே போகுது. ஸோ அதே மாரி வந்து நான் இந்த கிரீன் குடுக்குறேன். அது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து பெருசாயிட்டே போகும். ஸோ அதே மாரி ரெட் கலர் நான் குடுத்தேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எனக்கு பெருசாகும். பார்த்தோன்னா, ஒரு சின்ன பொட்டியா இருந்துச்சு. அந்த பொட்டிய வந்து நம்ம ஒரு வீடு மார அந்த ஷேப்ல அந்த பாக்ஸ் பெரிய பாக்ஸா வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்கேலிங் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து அந்த ரொட்டேட் மாரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம இத ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறது. அதாவது உங்க இதுல வந்து இப்படி டிசைன்ஸ் அந்த மாரிலாம் மார்க் பண்ணிக்கிறது. ஸோ உள்ள நீங்க ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா, அந்த மாரி சும்மா இப்படி கிறுக்கி விட்டுக்கிறது. அதுக்காக இந்த குடுத்துருக்காங்க. நான் சும்மா சொல்றேன். நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆட் கியூப். ஸோ அடிஷனலா வந்து ஒரு கியூப் ஆட் பண்ணணும்னா, ஸோ இந்த நான் கர்சர் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா,
ஒயிட் கலர்ல ஒரு லைன் சர்க்கிள் சின்னதா ஒரு சர்க்கிளாட்ட லைன் ஆட்ட வந்திருக்கு. அண்ட் அத நான் ஒன்ஸ் நான் அப்படி பிரஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் அத பிரஸ் பண்ண உடனே ஒரு கியூப் ஆட்டம் வந்துருச்சு. உருவாயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஓகே. ஸோ எப்படின்னா, இப்ப நான் இங்க வந்துட்டேன். எனக்கு வந்து ஒயிட் கலர்ல காட்டுது. ஸோ அப்போ வந்து நான் கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு, மவுஸ வந்து அப்படியே நான் மூவ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் அத வந்து பிரஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்றேன். மூவ் பண்ணோனே இப்படி வந்துருச்சு. அண்ட் அப்படியே நீங்க மவுஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா, அண்ட் மேல வந்து ஹைட் எவ்வளோ வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னொரு கியூப்ன்னு சொல்லிட்டு உருவாக்கியாச்சு. ஸோ எப்படின்னா, இப்போ வந்து நீங்க கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் கிளிக் வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ண உடனே இப்படி ஒரு சிங்கிள் சர்க்கிள் ஒரு சிங்கிளா வந்து இது ஆயிருச்சு. ஸோ சிங்கிள் கியூப் ஆட்டம் வந்துருச்சு. அண்ட் மவுஸ நீங்க எடுத்துட்டு, அந்த லெஃப்ட்ல நீங்க கை வச்சிருந்தீங்களா? அந்த கைய எடுத்து நீங்க மறுபடியும் வந்து மவுஸ மேல பார்த்து மூவ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கியூப் ஆட்டம் வந்து உங்களுக்கு மேக் ஆயிடும். ஓகே. நான் இத ரிமூவ் பண்ணிர்றேன். இப்ப நான் எடிட் மோடுக்குள்ள போயிர்றேன். ஸோ அடுத்து வந்து எக்ஸ்ட்ரூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வந்து நான் எட்ஜஸ் இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அப்படியே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, எட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து, நான் இங்க இந்த இடத்துல வந்து எட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட்ட நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு எட்ஜ் மட்டும் தான் செலக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க, நான் வந்து இப்படி ஃபுல்லா வந்து இது பண்ணும்போது, எனக்கு எட்ஜ் மட்டும் செலக்ட் ஆகுது. எனக்கு அப்படி ஆகக்கூடாது. ஸோ இங்க சென்டர்ல இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு ஃபில் ஆகணும். அப்படின்னா வந்து, நீங்க இங்க 3வதா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, 3வதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபுல்லா கவர் பண்ற மாரி. ஸோ அத வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணி, நீங்க எந்த சைடு வந்து நீங்க கிளிக் பண்ணணுமோ, அந்த சைடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துல கலர் வந்து எனக்கு லைட்டா ஆரஞ்சு கலர் மாறிருச்சு. அண்டு ஆரஞ்சு கலர் மாறிருச்சு. இப்ப நான் இத மேல நான் மூவ் பண்றேன். ஸோ எனக்கு மூவ் ஆகுது. ஏன்னா வந்து இப்ப நான் எக்ஸ்ட்ரூட் குடுத்துருக்கேன். அதாவது அடிஷனலா வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஏதாச்சும் நான் கொஞ்சம் ஆ பெருசா வைக்கிறேன்னா, ஸோ அந்த டைம்ல வந்து நான் எக்ஸ்ட்ரூட் நான் குடுக்கணும். ஸோ நீங்க எவ்வளோ தான் எக்ஸ்ட்ரூட் குடுத்தாலும், அது மேல போயிட்டே தான் இருக்கும். ஸோ பாருங்க, இழுக்கிறேன் மறுபடியும் போகுது. எவ்வளோ வேணா கீழயும் கொண்டு போய்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு இவ்வளோ இருக்கட்டும். ஓகே. எக்ஸ்ட்ரூட் வந்து நம்ம பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் குடுத்தோம்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஒரு சைட வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா, ஸோ அத வந்து நம்மளுக்கு தேவைன்னா மேல கொண்டு போய்க்கலாம். வேணான்னா கீழ வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்செர்ட் ஃபேஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் இன்செர்ட் பண்ணணும். ஓகே. நான் கிளிக் பண்ண உடனே ஒரு சர்க்கிளாட்டம் வந்துருச்சு. அண்ட் இத வந்து நான் சென்டர்ல வச்சு, நான் அப்படியே கொஞ்சம் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஃபேஸ் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். இருங்க நான் காட்டுறேன். ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து சர்க்கிள் சர்க்கிள் ஒண்ணு வந்துருச்சு. அத நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி, அத அப்படியே நான் அப்படியே உள்ள வந்து அப்படியே கொண்டு போணும். சென்டர் பாயிண்ட்க்கு அப்படியே கொண்டு போனோம்னா, நான் கிளிக் பண்ணதுலருந்து சென்டர் பாயிண்ட்க்கு கொண்டு போனோம்னா, ஒரு பார்டராட்டம் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து தெரியும். ஒரு பார்டராட்டம் வந்திருக்கு. ஓகே. ஸோ பார்டராட்டம் வந்திருக்கு. அந்த இன்சர்ட் ஃபேஸ் நம்ம குடுத்தோம்னா, ஸோ அடிஷனலா வந்து ஒரு பார்டராட்டம் நம்ம கொண்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பார்டர் வந்து உருவாயிருச்சு. அண்ட் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு வீடு எப்படி வந்து 3டி மாடல்ல வந்து செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோன்னா, பிவல்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிவல் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அந்த பார்டர தவிர அடிஷனலா வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல. ஸோ மத்தது வேஸ்ட்டா? இப்ப வந்து வீடுல எப்படி இருக்கும்? வீட்ட சுத்தி ஒரு வீட்டு மேல மாடி எப்படி இருக்கும்? சைட்ல வந்து தடுப்பணையாட்டம் இருக்கும். அண்டு அந்த மாரி இருக்குமா? ஸோ அது மாரி தான் நம்ம உருவாக்க போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது அடிஷனலா இருக்கு. அப்போ வந்து நான் இத கொஞ்சம் உள்ள தள்ளிக்கிறேன். ஓகே. நம்ம டிசைனுக்காக இது பண்ணிக்கிறேன். உள்ள தள்ளிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் ஆயிருச்சு. அண்ட் இப்ப நான் இத உள்ள தள்ளுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி நான் இது என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தேவைன்னா அந்த எக்ஸ்ட்ரூட் வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு தேவைன்னா அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து மேல தள்ளிக்கும்ன்னு சொல்றேன். மேல போகும் மேல கொண்டு போய்க்கலாம்ன்னு சொல்றேன். வேணான்னா உள்ள கொண்டு போய்க்கலாம்ன்னு சொல்றேன். ஸோ இப்ப நான் மேல கொண்டு போனோம்னா இப்படியே ஆயிரும். ஸோ ஆனா உள்ள கொண்டு போனோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வீட்டோட மாடி எந்த ஷேப்ல இருக்குமோ, அந்த ஷேப்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. உள்ள கொண்டு போனனால. ஓகே. ஸோ உள்ள கொண்டு போனனால நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து கிடைச்சிருச்சு. நாம வந்து இப்ப ஒரு கதவு செய்யலாம். ஸோ டோர் ஒண்ணு செய்யலாம்.
ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த லூப் கட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அத நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேல நான் கொண்டு போன உடனே, அதுவா வந்து ஒரு எல்லோ கலர்ல லைன் ஒண்ணு காட்டுது. ஸோ எது வரைக்கும் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுது. நான் இதுவரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இதுவரைக்கும் கட் பண்ணிட்டு, மறுபடியும் இதே மாரி லைன வந்து நான் குடுத்து பாதி வச்சுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு பிளாக் கலர் லைனு, இங்க ஒரு பிளாக் கலர் லைன் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாரி சென்டரா வந்து நான் கட் பண்ணி கொஞ்சம் கீழ இழுத்துட்டு வந்துர்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல்லா வந்து ஒரு 3 பொட்டியாட்ட வந்திருக்கு. அதுல ஒரு பொட்டிய மட்டும் நான் ரிமூவ் பண்ணிர்றேன். ஏன்னா வந்து டோர் இது இருக்கணும்ல. ஸோ அதனால வந்து இந்த ஒரு பொட்டிய நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டேன். அத நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி அத நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெலீட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணிருங்க. ஸோ ஃபேஸ் வந்து டெலீட் ஆயிரும். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே தெரியும். மேல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டோட இது மட்டும் நம்மளுக்கு லேயர் மட்டும் எனக்கு போயிருச்சு. உள்ளலாம் அப்படியே தான் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு வீடு மாரி நம்ம பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கலர் குடுக்கலாமா? ஓகே. ஸோ நான் வந்து அப்ப வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள போய்க்கிறேன். ஸோ ஏன்னா ஆப்ஜெக்ட்னா ஒரு நம்ம கிளிக் பண்ணா மொத்தமா வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆயிக்கும். அதனால ஆப்ஜெக்ட்குள்ள குடுத்துக்கிறேன். இப்ப எடிட்குள்ள நான் போயிருந்தேன்னா, ஒவ்வொன்னா வந்து செலக்ட் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நான் ஆப்ஜெக்ட்குள்ள போயிட்டு, அத நான் வந்து ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ட்டேன். ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பூமியாட்டம் இருக்கும். மெட்டீரியல்னு சொல்லிட்டு. நீங்க மவுஸ கிட்ட அப்படியே கொண்டு போய் பண்ணீங்க மவுஸ் அது மேல வச்சீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து மெட்டீரியல்னு சொல்லிட்டு காட்டும். இத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து கிரே கலர்ல இருக்கு. நீங்க போய் உங்களுக்கு வேணும்னா, இந்த ஆடுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்னொன்னு கூட மேக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு இது ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டா இருக்கிறது அதையே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா பேசிக் கலர்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அத ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் லேப்டாப் லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ லேப்டாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. லேப்டாப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. மறுபடியும் வந்து நான் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து முதல்ல கிளிக் பண்ணது இப்ப தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மைனஸ் சிம்பல் குடுத்த உடனே ரிமூவ் ஆயிருச்சு. ஓகே. நான் வந்து இந்த பேஸ் கலர் அந்த ஆப்ஜெக்ட்ட நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ் கலர் இருக்குல்ல, அத நான் கிளிக் பண்ணி எனக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நான் குடுக்குறேன். ஸோ ஓகே. நான் இப்ப ரெட் கலர் வச்சுக்கிறேன். ரெட் கலர் வச்சுட்டு ரெட் கலர் வச்சுட்டேன். என்ன கலர் வந்து சேஞ்ச் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நார்மலா வந்து 3டி மாடல் தான் இருக்கு. எப்பயுமே இந்த 3டி மாடல்ல போயிட்டீங்கன்னா, கிரே கலர் தான் இருக்கும். அப்புறம் வந்து வயரிங்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்க மேல டாப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயரிங் இதில வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது, இந்த ஒயரிங் ஃபார்மேட்ல தான் வச்சுப்பாங்க. அண்ட் இது வந்து நார்மலா வந்து 3டி மாடல். அண்ட் பக்கத்தில இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ வீவ் ஷேடிங் அப்படின்னு சொல்லிட்டு, அத நீங்க ஒன்ஸ் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, அப்போ வந்து நீங்க குடுத்த கலரிங் வந்து அதில விசிபிளா இருக்கும். யாஹ்! ஸோ நான் குடுத்த கலர் இதுதான். எனக்கு வந்து இது விசிபிளா இருக்கு. ஓகே. நாம வந்து ஒரு ஹவுஸ் ஹவுஸ் மாரி நாம பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாம கொஞ்சம் பெருசா பண்ணலாம். அந்த எத மாரி பண்றேன்னு சொல்லிட்டு நான் இங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் இப்ப பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் இத வந்து காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி மேக் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபைல் சேவ் ஆயிருச்சு. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து பிளெண்டர் எக்ஸிட்டும் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இத நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ இத நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு. அண்ட் அதனால வந்து நான் இங்க ஹவுஸ் 1ன்னு சொல்லிட்டு பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ஃபைல வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்ப வந்து நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். 1 செகண்ட் இது லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான்.
ரொம்ப சுத்துது. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ அந்த மாடல் வந்து கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ ஏன்னா வந்து நான் இதில கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நான் இதில யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து நீங்க எப்பயுமே ஒரு பிளெண்டர் நீங்க அது மாரி பெரிய பெரிய இது யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க லேப்டாப் கொஞ்சம் நல்லா தான் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இதுக்காக சொல்லல. நான் சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க ஒரு பழைய லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ரொம்பவே வந்து லேக் அடிக்கும். ஸோ நான் இப்ப Asus தான் யூஸ் பண்றேன். அந்த Asusக்கே வந்து எனக்கு பயங்கரமா லேக் அடிக்குது. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கேமரா வியூஆர்ட் இருக்குல்ல, அத நான் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, என்னோட கேமரா வந்து எப்படி நான் செட் பண்ணி வச்சிருக்கனோ, ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு காட்டுது. ஸோ இது வந்து நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து என்னோட கேம்க்காக நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இத வந்து நான் அனிமேஷனும் குடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பேஸ் பட்டன ஒண்ணு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ஸோ மரம் இருக்குல்ல, அந்த மரம் வந்து மூவ் ஆகுது. பட் எனக்கு வந்து எஃப்பிஎஸ் வந்து நான் ரொம்பவே ட்ராப் ஆகுது. ஏன்னா வந்து இந்த லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணா தெரியாது. அண்ட் நார்மலா வந்து நான் யூஸ் பண்ணும்போது எஃப்பிஎஸ் ட்ராப் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாம நான் கிராபிக்ஸ் கார்டு வேற எனேபிள் பண்ணல. ஸோ அந்த ரீசன் தான். ஸோ நான் இப்ப மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கொஞ்சம் லேக் அடிச்ச மாரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம பிளெண்டர் பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட 3டி மாடல வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து நீங்க மேக் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ட வந்து எனக்கு இந்த Instagram ஐடியில வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு இந்த ஐடியில வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கோட்ஸ் 48 இந்த ஐடியில வந்து எனக்கு Instagram ஐடியில வந்து நீங்க டைரக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க. நீங்க உங்களோட உங்களோட நீங்க உருவாக்குன அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் பாட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டா வந்து நம்ம வந்து பிளெண்டர் பண்ணி ஒரு வீட வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மேக் பண்ணலாம். அண்ட் அதிலயும் வந்து நாம வந்து அனிமேஷன் கூட நம்ம அதில செட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் உங்க ஃபிரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் பார்த்து கத்துக்கட்டும்.